வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்குள்ள போவோம். இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்வி, ஓகே, ஜாதகம் வந்திருக்கும் பாருங்கள். இதுதான் அந்த ஜாதகத்தை தான் போட்டு நான் விளக்கினேன். அந்த ஜாதகம் திரையில் வந்திருக்கும். அந்த அம்மாவோடைய கணவருக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு மொத்தமாக 2 பலன் சொன்னேன் அப்படின்றத சொன்னேன். 2 விஷயங்கள் அமைப்புகள் சொன்னேன்றது. ஒன்று தொழில் பண்ணக்கூடாது அப்படின்றதை சொன்னேன். தொழில் பண்ணிங்கன்னா மீறி பண்ணிங்கன்னா கடுமையான விரைய அமைப்புகளுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும், தொழிலை இழக்க நேரிடும் அப்படின்றதை சொன்னேன். 2வது நான் சொன்னது, அம்மா நீங்களும் உங்கள் கணவரும் பிரிந்திருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கேம்மா அப்படின்னு. ஆமாம் சார், அவர் இறந்துட்டார். அந்த அம்மா சொன்ன பதில், ஆமாம் சார் இறந்துட்டார். அதுக்கப்புறம் நான் கேட்ட கேள்வி, ஏம்மா மாரடைப்பில் இறந்தாரா? மாரடைப்பில் இறந்தாரா? அதுவும் வேலை செஞ்சிட்ருக்கும்போதோ இல்லை தொழில் செஞ்சிட்ருக்கும்போது இறந்தாரானா? ஆமாம் சார், கடையில் இருந்தார். அவர் கடை வச்சுருக்காரு, கடையில் இருந்தார். கடையிலேயே அவருக்கு மாரடைப்பு இறந்து போனார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணங்கள் இதுதான் சொன்னேன். ஒரு சில ஜாதகத்தில் சொல்லலாம், ஒரு சில ஜாதகத்துக்குள்ளே உள்ளே போகணும் அப்படின்றதுக்கு உண்டான அடிப்படை அதுதான். புரியுதுங்களா? ஸோ யாரெல்லாம் கரெக்டாக சொல்லியிருந்தீங்களோ பேட்டர்ன் இயர் பேக், யாரெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு இன்னும் புரிய வரும். ஏன் சொன்னேன், எதுக்கு சொன்னேன் அப்படின்றதை நீங்கள் ஆராயுங்க. நிறைய சொல்லியாச்சு. 7ஆம் வீடை லக்னமாக போடுங்க. 7ஆம் வீட்டுக்கு என்ன தசை நடக்குதுன்னு பாருங்கள். அது எங்கே நடக்குதுன்னு பாருங்கள். புரியுதுங்களா? எங்கே நடக்குதுன்னு பாருங்கள். பிட்வீன் 21 எண்டுலேருந்து 22 இறந்து போனார். 2021 கடைசி, 2022 இறந்து போனார். அதுக்கப்புறமா தான் அந்த அம்மா டேக் ஓவர் பண்ணாங்க தொழிலை. அதுக்கப்புறமா தான் கடன். ஸோ என்ன எப்படின்றத பாருங்கள். ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு சில விஷயங்கள். சரியா? ஏன்னா அந்த சூரியன் சனி காம்பினேஷன், அதுவும் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில், 7ஆம் வீட்டுக்கு 4ஆம் இடத்தில், அந்த 5ஆம் அதிபதியாக 7க்கு 5ஆம் அதிபதியான சூரியனுடன் இருக்கும்பொழுது அவர் 10ஆம் வீட்டையே 7க்கு 10ஆம் வீட்டையே தொடர்பு கொண்டு இருக்கும்பொழுது அந்த அமைப்புகள் சாரமும் பாருங்கள். 7க்கு 6ஆம் அதிபதியுடைய சாரத்தில் அங்கே சனி இருப்பார். பாயிண்ட்டு புரியுதுங்களா? சரி, ரைட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன, லக்னாதிபதி 6, 8, 12 இருக்கலாமா இருக்கக்கூடாதா, என்ன பலன் செய்வார்? இது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு தான். அதனால் ரொம்ப டீட்டெயில்டு வெர்ஷனாக எடுத்துக்காதீங்க. மற்றும் மற்ற கிரகங்களை வைத்து எந்த பாவகம், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 11 பாவகம் மற்றும் மீதம் இருக்கக்கூடிய 8 கிரகங்களை வைத்து தான் பலனை கணிக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்னாதிபதி 6, 8, 12 இருக்கக்கூடாதா? ஸ்ட்ரெயிட்டாக டைரக்டான ஆன்சர், லக்ன சுபர் அல்லது குரு சுக்கிரன் கூட சொல்ல மாட்டேன், குரு கேந்திர, அதாவது இந்த 4 மூலையில் இருக்கும் பார்த்தீங்களா, உபய லக்னங்கள்னு சொல்கிறது. அந்த உபய லக்னங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் புதனும் லக்னத்திற்கு 6, 8, 12 மறைவது மிக மிக சிறப்பான விஷயம். அது ஏன் மறையணும், ஏன் நிறைஞ்சிருக்கக்கூடாது, ஏன் மறையணும் அப்படின்னா, அவர்களே கேந்திராதிபதியாக வருவதினால். அதாவது இப்போது ஒரு இந்த லக்னமும் மிதுன லக்னமும் கன்னி லக்னமும் எடுத்துப்போம். மிதுன லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி மற்றும் லக்னாதிபதியாகவே புதன் வருவார். அந்த புதன் 4ஆம் வீட்டுக்கும் கேந்திராதிபதின்ற ஒரு காரணத்தினால அவர் 6, 8, 12 மறைவது ரொம்ப ரொம்ப நல்லது. அவரும் 6ஆம் வீட்டில் மறையாமல் 8லையும் 12லையும் மறைவது இன்னும் சிறப்பு, இன்னும் சிறப்பு. ஓகே, ஏன்னா நட்பு வீட்டில் மறைவார். இவ்வளோதான் விஷயம். இதே கன்னியா லக்னத்துக்கு எடுத்தீங்கன்னா, இந்த கன்னியா லக்னத்திற்கு அவரே 10ஆம் அதிபதியும் மற்றும் கர்மாதிபதினு சொல்லுவோம். கர்மத்துக்கு காரகனும் அவன் தான். பட்டம் பதவி மட்டும் இல்லை, அங்கே கர்மஸ்தானம்னு பேர். கர்மத்துக்கு காரகனும் அவன். அந்த கர்மாதிபதியும் இந்த இடத்தில் 8ஆம் வீட்டில் மறையாமல், கன்னியா லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் மறையாமல் 6ஆம் வீட்லேயும் 12ஆம் வீட்லேயும் மறைஞ்சால் நல்லது. ஸோ அப்போது இங்கே இதில் இன்னும் பரிவர்த்தனையாகி மறையிறாங்களா, இன்னும் நல்லதுங்க, ரொம்ப நல்லது. ஸோ அப்போது
உபய லக்னங்களுக்கு 100% மறையலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உபய லக்னமான மீனம் மற்றும் தனுசுக்கு குரு 6-8 மறையவே கூடாது. அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் மறையக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் பொதுவாகவே சொல்லுவேன், குரு மட்டும் சுக்கிரன் வந்து ஆப்போசிட் பிளான். குரு வந்து ஒரு அணி, சுக்கிரன் ஒரு அணி. குரு வந்து உதாரணத்துக்கு தனுசு லக்னத்திற்கு ரிஷபத்தில் மறையிறதும், மீன லக்னத்திற்கு துலாத்தில் மறையிறதும் குரு மறையக்கூடாது. அப்படி மறைந்து அந்த திசை வருமாயின் கண்டிப்பான பிரச்சனையை தருவார். 100% பிரச்சனையை தருவார். என்ன பிரச்சனையை தரப்போறார்ன்றது மீதமுள்ள 7 கிரகங்களையும் மற்றும் 8 கிரகங்களையும் 12 மீதமுள்ள 11 பாவகத்தையும் வச்சு நீங்கள் கணிக்கணும். கண்டிப்பாக. ஓகே, ஏன்னா கண்டிப்பாக பிரச்சனையை தரும் இடத்தில் தான் அவர் இருக்கார். அந்த இடத்துல இரிட்டேட் ஆகி உட்காந்துருப்பார். அவர் எங்கேயுமே அவ்வளோ இரிட்டேட் ஆக மாட்டார். அந்த ரிஷபம் மற்றும் துலாமில் அவ்வளோ இரிட்டேட் ஆவார். ஒன்றும் சுக்கிரனோட சேர்ந்து இருந்தார், காலில் சலங்கையை கட்டின மாதிரி ஆடுவார் குருவாக. அந்த இடத்துல சுபர்லாம் வேலைக்கே ஆகாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த லக்னங்கள் சரலக்னம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த சரலக்னம் அப்படின்னு சொல்கிறது மேஷம், கடகம், துலாம் மற்றும் மகரம். இது வந்து ராஜலக்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரலக்னம் அல்லது ராஜலக்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சரலக்னத்தில் மேஷத்துக்கு செவ்வாய்க்காரகன், அவர் 6ஆம் வீட்டில் அல்லது 8ஆம் வீட்டில் மறைவது 6இல் மறைந்தால் கூட வந்து நல்லது கிடையாது. 6ல் மறையக்கூடாது. அதுக்கு அவர் 8ல் மறையலாம், 12இல் இருக்கலாம், தவறு இல்லை. 8லையும் 6லையும். ஏன்னா வந்து அவர் இயற்கை பாவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இயற்கை சுபர், இயற்கை பாபர்ன்ற கான்செப்டே வந்து கொஞ்சம் என்னை பொறுத்த மட்டும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட கான்செப்டாக தெரிகிறது. அதை வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அவர் இயற்கை பாவராக இருந்து 8 அல்லது 12இல் மறைவது சிறப்பு. மறையலாங்க, தப்பு கிடையாது. நிறைஞ்சி இருந்தார்னா என்ன சார் செய்யும் அப்படின்னா, என்னை பொறுத்த மட்டும் மறையலாம், தப்பு கிடையாது. ஆனால் லக்னத்திலேயே இருக்கலாம், ரொம்ப நல்லதுங்க. லக்னத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா 7ஆம் வீட்டிலிருந்து லக்னத்தை தொடர்பு கொள்வது ரொம்ப நல்லது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உச்சமாய் லக்னத்தை தொடர்பு கொள்வது ரொம்ப நல்லது. சார் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் லக்னத்தை தொடர்பு கொள்வாள் இல்லை, அங்கே தான் 6ஆம் வீடு அப்படின்னு வரும்பொழுது அந்த 6ஆம் வீட்டுக்கு அவர் 8ஆம் அதிபதியாக மாறிவிட்டு 8ஆம் வீட்டையே தொடர்பு கொள்கிற மாதிரி வரும். அது நல்ல அமைப்பு இல்லை. சார் லக்னத்தில் உக்காந்துன்னு அப்போ 8ஆம் பார்வையை 8ஆம் வீட்டை பார்ப்பாரே அப்படின்னா அது தவறு இல்லை. லக்னாதிபதி வலுவாயிடுறார், அது பிரச்சனை கிடையாது. லக்னாதிபதி வலு. ஓகே, அதாவது லக்னாதிபதின்றது நீங்கள் நல்லா இருக்கலாம் அந்த அமைப்புகள். ஓகே, அதே மாதிரி கடகம் அப்படின்னு வரும்போது கடகத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஒளி நிலையை வைத்து வந்து சந்திரனை கணக்கிடணும் அப்படின்றது கரெக்டு தான். பட் அதே சமயத்தில் இங்கே வந்து இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடியது சந்திரன். அமாவாசை நிலைமையில் இருந்தாலும் அந்த சந்திரனை யார் தொடர்பு கொள்கிறார்கள் அப்படின்றது அடுத்த அமைப்புகளாக பார்க்கணும். என்னை பொறுத்த மட்டும் சந்திரனும் சுக்கிரனும் சேரக்கூடாது, தவறான ஒரு சேர்க்கையாக அமையும். அது சேரக்கூடாது. அங்கே சுபத்துவம் அப்படின்ற அடிப்படையாக இருந்தாலும் சேரக்கூடாது, அது தவறு. அது காலபுருஷ தத்துவப்படி தவறு. சரியா? சரி, இப்போது இந்த இடத்துல வந்து சந்திரன் வந்து 6, 8, 12இல் மறைவது நல்ல அமைப்பு இல்லை. அப்படி மறைஞ்சால் பரிவர்த்தனை ஆகிடணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்த ஒளியாக இருந்தாலும் பரவாயில்ல, பௌர்ணமி சந்திரனாகவே இருந்தாலும் பரவாயில்ல, 6, 8, 12இல் மறையக்கூடாது அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் துலாம் அப்படின்னு வரும்போது இந்த துலாமில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனே வருவார். இந்த சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருக்கலாம், தவறு கிடையாது. லக்னத்திற்கு 5இல் நிறைந்து இருக்கலாம், எக்ஸலண்ட். 4, 5இல் இருக்கலாம், எக்ஸலண்ட் பலன் கொடுப்பார். துலா லக்னத்திற்கும் ரிஷப லக்னத்திற்கு 9, 10 உட்காரலாம். பாதகஸ்தானத்திலே உட்காரலாமா கேட்டால் பரவாயில்ல, என்ன பண்ண முடியும், உட்காரலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி 10 உட்காரலாமா, உட்காரலாம், தப்பு கிடையாது. ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரம் ஏறுறன்ற அடிப்படை கூட வந்துடும் அந்த இடத்துல. பட் இருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வந்து நட்பு வீட்டில் உட்காருவார் அவர். சனியோடைய 2 வீட்டில் நட்பு வீட்டில் உட்காருவார். அதே மாதிரி ரிஷப லக்னமாக இருந்தால் 5இலும் நீச்சம் அங்கே ஆவுறார் அப்படின்னு எடுத்தாலும் அந்த இடத்தில் வந்து புதனுடைய தொடர்பு மிக 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 அவசியம்.
குறிப்பாக சனி மற்றும் செவ்வாய் தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி சனி தொடர்பு கொள்ளலாம். அப்படியே சனி தொடர்பு கொள்றதுல எந்த தப்பும் கிடையாது. அப்படி தொடர்பு கொண்டால் செவ்வாய் டச்சே ஆகக்கூடாது. தொடர்பே கொள்ள எப்படியும் கூட தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த இடத்துல தொடர்பு கொள்ளலாம். ரிஷபத்துக்கு 6ல் மறையிறது நல்ல அமைப்பு இல்லை. பரிவர்த்தனையானாலும் 6ஆம் வீட்டுக்கு பரிவர்த்தனை முடியாது. அதே மாதிரி துலாத்துக்கு 8ல் மறைவது நல்ல அமைப்பு இல்லை. அது லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய நீங்கள் அது அது என்னன்ற கான்செப்டை அதுக்கப்புறம் வரும். அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் அந்த கான்செப்டை சொல்லிடுறேன். பண்ணக்கூடாது. விருச்சிகம் மேஷத்துக்கு சொன்ன மாதிரி தான் விருச்சிகம் 6ல் மறையக்கூடாது. விருச்சிகத்துக்கு 6ல் மறையக்கூடாது. 8ல் இருக்கவே கூடாது. 8ல் மறைந்தால் உங்கள் குணங்கள் மறைந்திருக்கும். ஒரு பாவ கிரகம் 8ல் மறைந்திருக்கிறது. செவ்வாய் அல்லது சனி பாவ கிரகமாகி 8ல் மறைந்திருக்கும். மோசமான எண்ணங்களை உடையவராக இருப்பார். அது வெளியே தெரியாமல் இருக்கும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள். அப்படி இருக்கக்கூடாது. அந்த தாட் ப்ராசஸே நல்ல தாட் ப்ராசஸ் கிடையாது. கிடையவே கிடையாது. உங்களுடைய எண்ணமே மறைமுகமாக இருக்கும். உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. பசுத்தோல் போத்திய புலி அப்படின்வாங்கல்ல, இது பசுத்தோல் போத்திய நரியாக இருப்பாங்க. கண்டுபிடிக்க முடியாது. சும்மாவே விருச்சிக லக்னக்காரங்களுக்கு மனசில் என்ன நினைக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் 8ல் மறைஞ்சாருன்னா காலில் சலங்கை கட்ட ஆடுவார். 6ல் மறைஞ்சாருன்னா கூட அங்கே என்ன தொடர்பு, அங்கே குருவோடு சேர்ந்தாருன்னா எக்ஸலண்ட். அங்கே குருவோடு சேர்றது, சந்திரனோட சேர்றது எக்ஸலண்ட், சூரியனோட சேர்வது எக்ஸலண்ட். ஆனால் அந்த இடத்தில் புதனோட சேரக்கூடாது, அந்த இடத்தில் சுக்கிரனோட சேரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ இந்த அமைப்புகள் 6, 8ல் இருக்கலாம், எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்திற்கும் சனி 6ஆம் வீட்டில் மறைவது நல்லதான்னு கேட்டால் மறையலாம், தப்பு கிடையாது. ஏற்கனவே பாவகிரகங்கள் நான் சொன்ன சுப கிரகங்கள் மறையறதுக்கும் பாவகிரகங்கள் மறையறதுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. அதை நான் சொல்லிடுறேன், கடைசியில் சொல்லிடுறேன். மறையலாம், சரி அங்கே இடத்துல மறையலாமா? சரி மறையலாம். 8ல் மறையலாமா? மறையவே கூடாது. அது அவருக்கு அந்த வீடு பகை வீடு, மறையக்கூடாது. 12ல் மறையலாமா? 12ல் மறையலாம், தவறு கிடையாது, மறையலாம். ஆனால் அந்த 12ல் மறையக்கூடிய அந்த சனிக்கு சந்திரனுடைய தொடர்போ சூரியனுடைய தொடர்போ இல்லை புதனுடைய தொடர்போ இருக்கக்கூடாது. இதுங்க அதான் பாயிண்ட். தொடர்பு இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு 6ல் புதன் இருந்து சனியோடைய பார்வை, இல்லை புதனே 12ல் சனியோடு இருந்து, அப்போல்லாம் புதன் தசை சனி தசைலாம் சலங்கை கட்ட ஆடும் காலில், இருக்கக்கூடாது. ஸோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி கும்பலக்னம். கும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல மறையலாமா? மறையலாம் சார், தவறு கிடையாது, மறையலாம் சார். இந்த இடத்துல பகை வீடாக வருதே அப்படின்னாங்க. இந்த இடத்துல 6ஆம் வீட்டில் மறைவது ஏன் மறையலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு தொழில் வேலை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அமைப்பில் கொண்டு விடும். நட்பு கிரகமான மகர லக்னத்திற்கு நட்பு வீடான 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடியவர் ஒரு நல்ல வேலையை கொடுப்பார், இல்லைன்னு சொல்லலை. அதே கான்செப்டில் தான் இங்கேயும் சொல்கிறேன். 6ஆம் வீட்டில் சனி மறையலாம். சனி என்ன ஒருத்தருக்கு வேலை செய்கிற ஆள். அன்லைக் செவ்வாய் அப்படி கிடையாது. செவ்வாய் ரஃப் அண்ட் டஃபாக இருக்கிற ஆள். சனி அப்படி கிடையாது, வளைஞ்சு கொடுப்பார். வளைந்து கொடுக்கக்கூடிய ஆள் 6ஆம் இடத்தில் மறைவது, 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது, இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்து போய் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை அமைத்து கொடுக்கும். ஸோ ஜீவனத்தை அமைத்து கொடுப்பார்ன்ற பேசிஸில் தான் அந்த இடத்துல மறையிறான்ற. 8ல் மறையவே கூடாது, 8ல் இருக்கக்கூடாது. ஒரு சில ஜாதகங்கள்லாம் சனியும் ராகுவும் சேர்ந்து 8ல் இருக்கும். குரு உச்சமாக இருக்கும். அது கிட்டத்தட்ட 1977 78 நினைக்கிறேன், அந்த சமயத்தில் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சில ஜாதகங்களுக்கு கேன்சர் அமைப்புகள் அதுக்கப்புறம் சரியானதை பார்த்துருக்கேன். கரெக்டாக இந்த ராகு தசை, இந்த சனி தசை, ராகு புக்தி, கேன்சர் அமைப்புகள் சரியாகிறத நான் கவனிச்சிருக்கேன், நோட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக கேட்பேன், ஏன்பா வயிற்றில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. ஆமாம் சார், வயிற்றில் கட்டி இருக்குதுப்பா, போய் பாருன்றோம். அவ்வளோ ஒரே வார்த்தையில் வயிற்றில் கட்டி இருக்கும்பா, போய் பாரு. வயிறு சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, கிருமி சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது, வயிற்றில் இன்ஃபெக்ஷன் கூட இருக்குது, அது போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு இருக்குன்னுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக சரியாகும். அது அந்த சனி ராகும் அந்த இடத்துல சேரக்கூடாது. ஏன்னா 8ஆம் வீடில் காலபுருஷனுக்கு 5ஆம் வீடுனாலும் லக்னத்துக்கு காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு வயிறு, லக்னத்திற்கு 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம். அது ஒரு ஆயுள் அப்படியே தட்டி பார்த்துரும். ஓகே, ஸோ இது ஒரு அமைப்பு. அதே மாதிரி 12ல் மறையலாமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் 12ல் ஆட்சி ஆகலாம். கும்ப லக்னத்திற்கு 12ல் ஆட்சி ஆகலாம். பெரிய தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, இப்போது இதை ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு.
சிம்ம லக்னத்திற்கு, ஏன்னா சிம்மத்தை சொல்லவே இல்லை, சிம்ம லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா சூரியன் 6, 8, 12 மறையலாமா? 12 மட்டும் இருக்கலாம், 12 மட்டும் இருக்கலாம். 6லையும் 8லையும் இருக்கிறது அவ்வளவு ஸ்லாக்கியம் கிடையாது. பொதுவாகவே ஒளி கிரகங்கள் மறையக்கூடாது. அது ஏன் ஒளி கிரகங்கள் மறையக்கூடாதுன்னா, அதை இப்படி சொல்லி பழகிட்டோம், அவ்வளோதான். ஒளி கிரகங்கள்னு சரி, சூரியனும் சந்திரனும் மறையக்கூடாது. ஏன் சார் மறையக்கூடாது? ஒளி கிரகங்கள் மறைஞ்சால் நமக்கு ஒளி கிடைக்காதுன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சூரியனை தகப்பனாக சித்தரிக்கப்பட்டது. ஏன்னா காரகன், தகப்பன் காரகன். சந்திரன் தாய் காரகன். இந்த சூரியனும் சரி சந்திரனும் சரி லக்னத்திற்கு மறைந்து விட்டால் அந்தந்த காரக அதிபதிகளுடன் உங்களால் இருக்க முடியாது, அவ்வளோதான் விஷயம். சூரியன் 6, 8 மறைஞ்சிட்டீங்க, எங்கள் அப்பாவோட இருக்க மாட்டீங்க, கூட இருக்க முடியாது உங்களால். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அப்பாவோட பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஆகிடும். அதே மாதிரி தான் கடக லக்னத்துக்கும் 6, 8 பண்ணலன்னா அம்மாவோட உங்களால் இருக்க முடியாது. மீறி இருந்தீங்கன்னா பிரச்சனை கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகம், அதுக்கப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் பொது, அதுக்கப்புறம் உங்கள் ஜாதக அமைப்புகள் அப்படின்றது தான். அதனால தான் மறையக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஒளி கிரகம் மறையக்கூடாதுன்னா இல்லை, ஒளி கிரகம் தாராளமாக மறையலாம், அதிலெல்லாம் பிரச்சனை கிடையாது. அம்மாவும் உங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கடக லக்னமே எடுத்துக்கோங்க. கடக லக்னத்துக்கு 6ஆம் வீட்லையோ இல்லை 8ஆம் வீட்டில் சந்திரன் மறைஞ்சிட்டாருப்பா. கடக லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் மறைஞ்சிட்டாரு, 4ஆம் வீட்டில் சனி உக்காந்துருக்காருன்னு வச்சுப்போம். அம்மாவை பிடிக்காது, அம்மாவோட உங்களால் இருக்க முடியாது. அம்மா சொல்கிறதுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு, புரியுதுங்களா? பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்களே அம்மாவை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நபராக மாறிடுவீங்க. இயற்கையாகவே நான் வெளியில் இருக்கேன், எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி மாறிடுவீங்க. ஸோ தட்ஸ் த வித்தியாசம் அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். சரி, பொதுவாகவே எதுக்காக மறையக்கூடாது? 6, 8, 12 மறையக்கூடாது, மறையலாம். குரு புதன் இவங்க 2 பேரும் உபய லக்னமாகி மறைஞ்சிங்கன்னா ஏமாந்துருவீங்க சார், இதுதான் உண்மை. நீங்கள் ஏமாறுவீங்க, அந்தந்த காரகத்துவத்தினால் நீங்கள் ஏமாறுவீங்கள். பணத்தை ஏமாறுவது, குருவும் சரி, குரு மீனத்துக்கும் தனுசுக்கும் 6, 8 இந்த மாதிரி மறையக்கூடிய அமைப்பில் இருந்தீங்கன்னா பணம் ரீதியாக சில ஏமாற்றங்கள், குழந்தை ரீதியாக சில ஏமாற்றங்கள் உருவாகும். அது நீங்கள் ஏமாறுற ஒரு அமைப்புகள், தாமத குழந்தை அமைப்புகள், ஏமாறுற அமைப்புகள் உருவாகும். அதே மாதிரி புதன் 6, 8 மறையிறார், லக்னாதிபதியாக மறைவார். அவருடைய காரகத்துவமான புத்தி காரகம்னு சொல்லுவோம், புத்தி காரகம் தானே. அந்த புத்தியை நீங்கள் சரியாக செயல்படுத்தாத ஒரு நபராக இருப்பீங்க. மறைந்தால் என்ன பாதிப்பு? இதான் பாதிப்பு. செயல்படுத்த முடியாத ஒரு நபராக இருப்பீங்க, இவ்வளோதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. அது அப்போது இது எல்லாருக்கும் ஒத்து வருமா? அப்படிலாம் கிடையாது. இப்போ புத்தியை ஒழுங்காக செயல்படுத்த முடியாது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மிதுன லக்னமாகி புதன் 8ல் உக்காந்துட்ருக்காரு, இல்லைன்னா புதன் 6ல் உக்காந்துட்ருக்காரு, உட்காரக்கூடாத வீட்டில் உட்காந்துருக்காரு, ஆனால் 5ல் சுக்கிரன் சூப்பராக உட்காந்துட்ருக்காரு, புத்தி நல்லா செயல்படுத்துவீங்க. 5ஆம் அதிபதி எண்ணம் செயல் சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி வலுத்துட்டான். ஸோ இப்படி கோரிலேட் பண்ணிக்கணும். யானை கர்றம்னா குதிரைக்கு குர்றம்னு பார்க்கக்கூடாது. பாவ கிரகங்கள் மறைந்தால் உங்களுடைய எண்ணம் மறைவாக இருக்கும். மிக மிக முக்கியமான விஷயங்கள். சனி மறைஞ்சால் வேலை செய்யறதுக்கு நல்லது, ஒருவர் கீழ் வேலை செய்வதற்கு நல்லது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? அப்படி நீங்கள் ஒருவர் கீழ் வேலை செய்யக்கூடிய ஆளாக இல்லாமல் தொழில் பண்ணுறீங்க, உங்களை நம்ப முடியாது, உங்களை நம்ப முடியாது. என்ன சார் சனி நீங்கள் தான் ஒருத்தர் தான், சனி கெட்டவன் கிடையாது, நல்லவன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டுறீங்களே, இப்போ உங்களை நம்ப முடியாதுன்னு சொல்கிறீங்களேன்னா, ஆமாம், உங்கள் எண்ணம் மற்றவர்களை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உங்களுடைய எண்ணத்தில் நம்ம முன்னாடி வரணும், நம்ம சுயநலமாக நம்ம முன்னாடி வரணும், நான் நினைக்கிறது தான் கரெக்ட் அப்படின்வீங்க. அது அவரை பொறுத்த மட்டும் கரெக்டு, ஆனால் மற்றவங்களை பொறுத்த மட்டும் தவறாக தெரியும். இந்த உலகத்தில் நல்லவன் கெட்டவன்றது யாருமே கிடையாது, இதுதான் உண்மை. எல்லாருக்குமே அந்தந்த குணங்கள் வெளிப்படும். அது எப்பொழுது வெளிப்படும், யாரால் வெளிப்படும்? ஒரு சில பேருக்கு ரொம்ப உத்தமர், 6ல் மறைந்திருக்கு, இல்லை 8ல் மறைந்திருக்கு சனி. ஒரு சில பேருக்கு ரொம்ப உத்தமம், இவனை மாதிரி, இந்த ஜாதகரை மாதிரி இந்த இவங்களை மாதிரி இல்லை இவரை மாதிரியான ஒரு தங்கமான மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு எப்பா அவர்கிட்ட போகாது, இந்த அந்தம்மா கிட்ட போகாதுன்னுவாங்க. மனிதர்களிடம் வேறுபடும். அது அவங்க பொருத்தம் பார்க்குற மாதிரி தான். அவங்களுடைய ஜாதகம் யார் சொல்கிறாங்களோ அவங்களுடைய ஜாதகத்தோடு ஒத்து போகாது. எண்ணங்கள் மாறுபடும் அப்படின்றது தான் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில வித்தியாசங்கள். ஸோ ஒளிகிரகம் சொல்லிட்டேன், புதன் சொல்லிட்டேன், குரு சொல்லிட்டேன், செவ்வாய்க்கும் சரி சனிக்கும் சரி சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் 10 பேருக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பட்டன் அழுத்துங்க. ஓகே, ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ நிறைய ரீச் ஆகும்.
ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி சரி மறைந்து இல்லாமல் நிறைந்து இருக்குது சார், நமக்கு என்ன பலன்? அது இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். லக்னாதிபதி வலுத்து இருந்தால் என்ன செய்வார் அப்படின்றத பார்ப்போம். பட் பெரும்பாலான பேருக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் புரியலனாலும் அது ஒரு தடவை நம்ம வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். ஸோ அடுத்த பதிவு இல்லை அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பதிவில் பின்னாடி வரக்கூடிய ஏதாவது ஒரு வீடியோவில் வலுத்த லக்னாதிபதி என்ன செய்வார் இல்லை என்ன தருவார் அப்படின்ற வீடியோவை பார்ப்போம். சரியா? நன்றி நண்பர்களே.